Good morning students. நேத்திக்கு நியூட்டன்ஸ் செகண்ட் லா பார்த்துருக்கோம். வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் நியூட்டன்ஸ் செகண்ட் லா, வாட் ஆர் த டெரிவேஷன்ஸ் இன்வால்வ்டு இன் நியூட்டன்ஸ் செகண்ட் லா, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் நியூட்டன் செகண்ட் லாலாம் பார்த்துருக்கோம். அப்புறம் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், தென் டெஃபினேஷன் ஆஃப் 1 நியூட்டன் அண்ட் 1 டைன் அண்ட் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் நியூட்டன் அண்ட் டைன் அதெல்லாம் பார்த்துருக்கோம். தென் இம்பல்ஸ், வாட் இஸ் meant by impulse, what is the formula, unit and what are the examples for impulse அதெல்லாமும் நேற்றுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், பிரின்சிபல் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ராக்கெட் ப்ரொபல்ஷன் அப்படிங்கிற மூணு டாபிக் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். Part 6. So, shall we recall something? What is mechanics? Define the branches of mechanics, differentiate natural and violent motion, what is meant by inertia, define inertia of rest with examples, define inertia of motion with the example, define inertia of direction with the example, define linear momentum, state Newton's first law of motion, differentiate like and unlike parallel forces, define resultant force, define equilibrant force, differentiate balanced and unbalanced force. Find the answers from your textbook and recall the previous chapters we have dealt. Then mechanics is the branch of physics that deals with the effect of force on bodies. Then mechanics is divided into statics and dynamics. Static deals with bodies which are at rest under the action of forces. Dynamics is the study of moving bodies under the action of forces. Kinematics deals with the motion of bodies without considering the cause of motion. Kinetics deals with the motion of bodies considering the cause of motion. Then force dependent motion, force independent motion. Then inertia of rest, inertia of motion. இதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்துக்கோ. Then some fill-ups are given. பொறுமையாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணிக்கோ. பண்ணால் தான் இன்றைக்கி உள்ள கான்செப்ட் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் இன்றைக்கி உள்ள டாபிக் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் தேர்ட் லா எக்ஸாம்பிள்ஸ், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஃபர்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். Newton's third law states that for every action there is an equal and opposite reaction. They always act on two different bodies. So Newton's first law பார்த்துருக்கோம். All the bodies continues the same state of rest or the uniform motion unless compelled by some external force. வெளியிலேருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணல அப்படின்னாக்க ஆப்ஜெக்ட் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கும். மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட்னா மூவிங்கில் தான் இருக்கும். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா tells us the definition for inertia. Newton second law பார்த்துருக்கோம். The force acting on a body is directly proportional to rate of change of momentum. So quantity of force எதுக்கு proportional இருக்குன்னு சொல்லி பார்த்தாக்க rate of change of momentum. So Newton's second law gives the quantity of force acting on a body. Newton's third law gives us what is the effect of force acting between two bodies. So for every action there is an equal and opposite reaction. They always act on two different bodies. ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கு. ரெண்டும் ஒன்றோட ஒன்று கொலாய்ட் ஆகுது. கொலாய்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ரெண்டு ஆப்ஜெக்டும் கவுண்டர் பேலன்ஸ்டாக ஒன்று மேலே இன்னொன்று ஒரு ஃபோர்ஸை செலுத்தும் ஆர் ஒரு ஃபோர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ அந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பாடிஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். இஃப் எ பாடி கேபிட்டல் ஏ அப்ளைஸ் எ ஃபோர்ஸ் எஃப்ஏ ஆன் எ பாடி பி, ஸோ ஏங்கிற ஆப்ஜெக்ட்டு எஃப்ஏங்கிற ஃபோர்ஸை பிங்கிற ஆப்ஜெக்ட் மேலே சப்ளை பண்ணும். Then the body B reacts with a force Fb on the body A.
ஸோ ஏங்கிற ஆப்ஜெக்ட் பி மேலே மோதினோடனே எஃப்ஏங்கிற ஒரு ஃபோர்ஸை பி மேலே சப்ளை பண்ணும். சிமிலர்லி பிங்கிற ஆப்ஜெக்ட் ஏ மேலே என்ன பண்ணணும்னு பார்த்தாக்க எஃப்பி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை சப்ளை பண்ணும், விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஏ இன் மேக்னெட்யூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். தட் இஸ் ஃபோர்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஏ. ஸோ ஃபோர்ஸ் பி அண்ட் ஃபோர்ஸ் ஏ ஆர் ஈக்குவல் இன் மேக்னெட்யூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஜெக்டை நம்ம எடுத்திருக்கோம். ஏங்கிறதும் ட்ராவல் பண்ணுது, பிங்கிறதும் ட்ராவல் பண்ணுது, ரெண்டும் ஒன்றோட ஒன்று கொலாய்ட் ஆகுது. ஸோ த ஃபோர்ஸ் சப்ளைடு பை த ஆப்ஜெக்ட் ஏ இஸ் எஃப்ஏ ஆன் பி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி த ஃபோர்ஸ் எஃப்பி சப்ளைடு பை த பாடி பி ஆன் ஏ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஏங்கிற ஆப்ஜெக்ட்டு அதோட ஃபோர்ஸை பி மேலே சப்ளை பண்ணோம், பிங்கிற ஆப்ஜெக்ட் அதோட ஃபோர்ஸை ஏ மேலே கொண்டு போய் சப்ளை பண்ணோம். ஸோ எகைன் அண்ட் எகைன் ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் FA is equal to minus of FB. ஏற்கனவே சொல்லிட்டோம் ஃபோர்ஸ் ஆன் போத் ஆப்ஜெக்ட்ஸ் வில் பி சேம் பட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட். அந்த நெகட்டிவ் சைன் எதுக்குன்னு பார்த்தோம்னாக்க டைரக்ஷன் ஆப்போசிட் அப்படிங்கிறதுக்காக உள்ளது. தென் மேக்னிடியூட் இஸ் சேம் பட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட். when அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ், when birds fly they push the air downwards with their wings, that is termed as action, and the air pushes the bird upwards is called reaction. ஸோ பேர்ட்ஸ் ஃப்ளை ஆகிறது நம்ம பார்த்துருக்கோம். என்ன பண்ணோம், அந்த விங்ஸ் எல்லாம் மேலும் கீழமாக ஆட்டிட்டு தான் வரும். அப்போ அந்த பேர்டு என்ன பண்ணணும்னு பார்த்தாக்கா விங்ஸால் ஏரை கீழே புஷ் பண்ணுது. கீழே புஷ் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அது ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஏரை கீழே புஷ் பண்ணும்போது அதோட பாடி என்னன்னு பார்த்தாக்கா அப்போர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும், அது ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ ஒரு பேர்டு இருக்குது, அது ஃப்ளையிங் பேர்டு அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த விங்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தாக்க அந்த காற்றை கீழே தள்ளும். ஸோ அது என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். தென் அதோட பாடி என்ன ஆகும்னு பார்த்தோம்னாக்கா இட் மூவ்ஸ் அப்வர்ட்ஸ். அப்வர்ட்ஸில் மூவ் ஆகிறது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ ஒரு பேர்டு ஃப்ளை ஆகி வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், அதோட விங்ஸை கீழே மேலேயும் அது மூவ் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ இப்போ பேர்ட்ஸோட விங்ஸு கீழே ஏரை புஷ் பண்ணுறது வந்து ஆக்ஷன் அப்படின்னாக்க அந்த பேர்டோட பாடி மேலே மூவ் ஆகிறது வந்து ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தென் when a person swims he pushes the water using the hands backward is termed as action. தண்ணியை பின்னாடி தள்ளுறது வந்து ஆக்ஷன். and the water pushes the swimmer in the forward direction, that is termed as reaction. ஸோ ஆக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஸ்விம்மர் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு கைகளையும் தண்ணியை பின்னாடி தள்ளுறாங்க. அப்படி தள்ளுறது வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த வாட்டர் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷனாக அந்த பாடி மேலே சப்ளை பண்ணும்போது ஸ்விம்மரோட பாடி என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது, தட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் ரியாக்ஷன். தேர்ட் ஒன் இஸ் when you fire a bullet the gun recoils backward and the bullet is moving forward, that is termed as action, and the gun equalizes this forward reaction by மூவிங் பேக்வர்ட், தட் இஸ் டேர்ம்ட் அஸ் ரியாக்ஷன். துப்பாக்கியால் சுடும்போது பார்த்தோம் அப்படின்னாக்க துப்பாக்கியிலேருந்து அந்த புல்லட் எப்படி வேகமாக வெளியில் வருதோ அது வந்து ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். எவ்வளோ அந்த புல்லட் வெளியில் வேகமாக வருதோ அந்த அளவுக்கு அந்த கன் என்னான்னு பார்த்தாக்க இட் மூவ்ஸ் பேக்வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படி பேக்வேர்டில் மூவ் ஆகிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த புல்லட் மூவிங் ஃபார்வர்ட் டைரக்ஷன் இஸ் டேர்ம்ட் அஸ் ஆக்ஷன். த கன் மூவ்ஸ் பேக்வேர்ட் அப்படிங்கிறது ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ புல்லட் இஸ் மூவிங் ஃபார்வர்ட் இஸ் டேர்ம்ட் அஸ் ஆக்ஷன், கன் மூவிங் பேக்வேர்ட் இஸ் டேர்ம்ட் அஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தென் நம்ம ஏற்கனவே லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்துருக்கோம், அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிவிடுவோம். The product of mass and velocity of a moving body gives the magnitude of linear momentum. It acts in the direction of the velocity of the object. Then linear momentum is a vector quantity. It is the product of mass and velocity. So linear momentum அப்படிங்கிறது மாஸையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூ. ஸோ நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம், P is equal to mv, யூனிட் இஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 ஆர் கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -1. இப்போ அந்த லீனியர் மொமெண்டம் நம்ம பயன்படுத்த போகிறோம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம். பிஃபோர் கொலிஷன் தே ட்ராவல் வித் சம் வெலாசிட்டி, ஆஃப்டர் கொலிஷன் தே ட்ராவல்ஸ் வித் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ், டியூரிங் கொலிஷன் தே ட்ரான்ஸ்ஃபர் ஃபோர்ஸ் ஆன் ஈச் அதர். ஸோ we have to find what is the momentum before collision and what is the momentum after collision. Finally we found that
momentum before collision is equal to momentum after collision. This is the principle of conservation of linear momentum we are going to deal. So there is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force acting on them. Let us prove the law of conservation of linear momentum with the following illustration. So what is the term we are using? Momentum before collision is equal to momentum after collision. Collision அப்படினாக்கா ஒன்னோட ஒன்று மோதுறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ மோதுறதுக்கு முன்னாடி எப்படி அதோட மொமெண்டம் இருந்தது, மோதுறதுக்கு முன்னாடி அதோட மொமெண்டம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரூஃப். Let two bodies A and B having masses m1 and m2 move with initial velocity u1 and u2 in a straight line. ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறோம் A and B அப்படின்னு சொல்லி. அதோட மாஸ் ஏயோட மாஸ் வந்து m1, அதோட வெலாசிட்டி வந்து u1. B அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம், அதோட மாஸ் m2, அதோட வெலாசிட்டி வந்து u2. Both are traveling in straight line. Let the velocity of the first body be higher than that of the second body. ஸோ ஃபஸ்ட்டு பாடி கொஞ்சம் வேகமாக ஓடுது, ரெண்டாவது ஆப்ஜெக்ட் கொஞ்சம் மெதுவாக ட்ராவல் பண்ணுது. ஸோ u1 is greater than u2. During an interval of time t second, they tend to have a collision. ஒரு பர்டிகுலர் டைமில் ஏன்னா ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து வேகமாக ஓடுது, ரெண்டாவது ஆப்ஜெக்ட் கொஞ்சம் மெதுவாக தான் ஓடுது. அதனால் ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன பண்ணணும் பார்த்தாக்கா ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒன்றோட ஒன்று கொலாய்ட் ஆகும். After the impact, both of them move along the same straight line with the velocity v1 and v2 respectively. So before impact பார்த்தோம்னாக்கா what are the initial velocity means u1 and u2. After collision பார்த்தோம்னாக்கா அதோட final velocity will be v1 and v2. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த படம் வந்து புக்கில் கொடுத்துருக்கு. ஸோ ஏபி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட், m1 மாஸ் m2 மாஸ், ஏயோட வெலாசிட்டி u1, பியோட வெலாசிட்டி வந்து u2. During collision, force supplied by A is FA and force supplied by B is FB. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கிற ஆப்ஜெக்டில் தான் அது சப்ளை ஆகும். FB ஆக்ட் ஆன் A and FA ஆக்ட் ஆன் B அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆஃப்டர் collision they travel with different velocities v1 and v2. ஸோ A and B அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட்டு ரெண்டு எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ மாஸ் m1, இதோட மாஸ் m2, இதோட இனிஷியல் வெலாசிட்டி u1, இதோட இனிஷியல் வெலாசிட்டி u2. வெலாசிட்டி ஆஃப் u1 இஸ் கிரேட்டர் தென் u2ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். ரெண்டுலேயுமே எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு, ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு பிஃபோர் கொலிஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ எகெயின் த சேம் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டேக்கன். மாஸ் வில் பி m1 and m2, force will be FA and FB. Then after impact both of them move along the same straight line with the same velocity v1 and v2. ரெண்டும் ஒன்னோட ஒன்று கொலாய்ட் ஆகுது. கொலாய்ட் ஆகும்போது என்ன ஆகும், எஃப்ஏங்கிற ஃபோர்ஸோடு இருக்கிற ஏ ஆப்ஜெக்ட் பி மேலே மோதுது, எஃபிங்கிற ஃபோர்ஸோடு இருக்கிற பி ஆப்ஜெக்ட் ஏ மேலே மோதுது. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டும் ஃபோர்ஸை அடுத்தடுத்தது மேலே சப்ளை பண்ணும். ஸோ ஏங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கிற எஃப்ஏங்கிற ஃபோர்ஸு பிக்கு சப்ளை ஆகும், அதேமாதிரி பியில் இருக்கிற எஃபிங்கிற ஃபோர்ஸ் வந்து ஏக்கு சப்ளை ஆகும். ஆஃப்டர் டைம் இன்டர்வல் டி they impact with each other. After collision their final velocity will be v1 and v2. So force on A due to object B எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி force on B due to A எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ force on B due to A அப்படிங்கும்போது நம்ம ஏங்கிற ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ணுது, பியில் போய் மோதுது. அப்போ அதோட சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோன்னு சொல்லி தெரியணும், மாஸ் எவ்வளோன்னு சொல்லி தெரியணும். ஸோ ஃபோர்ஸ் ஆன் பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் ஏ m1 இன்ட்டு சேஞ்ச் இன் மொமெண்டம். அது நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ v1 மைனஸ் u1 டிவைடட் பை t. ஸோ m1 இன்ட்டு v1 மைனஸ் u1 டிவைடட் பை t. ஃபோர்ஸ் ஆன் ஏ டியூ டு ஆப்ஜெக்ட் பி. அப்போ எஃப்ஏங்கிறது ஃபோர்ஸ் ஆன் ஏ. ஸோ m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 டிவைடட் பை t அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஃபோர்ஸ் ஏ அண்ட் ஃபோர்ஸ் பி அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் FA இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் FB. FA இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் FB. ஸோ ஃபோர்ஸ் ஆன் B இஸ் ஈக்குவல் டு m1 இன்ட்டு v1 மைனஸ் u1 டிவைடட் பை t விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆன் ஏ பார்த்தோம் அப்படின்னாக்கா FA இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 டிவைடட் பை tன்னு வரணும். ஏற்கனவே முன்னாடி வந்து ஒரு மைனஸ் சிம்பிள் FAல கொடுத்துருக்கு நமக்கு. ஸோ அந்த மைனஸ் சிம்பிளை கொண்டு வந்து இங்கே போட்டோம்னாக்க
மைனஸ் ஆஃப் m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 டிவைடட் பை t அப்படின்னு சொல்லி வரும். தென் m1 ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். m1 இன்ட்டு v1 மைனஸ் u1 டிவைடட் பை t ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் m2 இன்ட்டு v2 மைனஸ் u2 டிவைடட் பை t. m1னால் ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் ரெண்டு பக்கமும் t டினாமினேட்டரில் காமனாக இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா ரிமைனிங் இருக்கிற காம்பனண்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது m1 v1 மைனஸ் m1 u1 இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு இருந்தால் ஒவ்வொரு முறையும் நம்ம மைனஸால் மறக்காமல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் m2 v2, தென் அடுத்த காம்பனண்ட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் m2 u2 அப்படின்னு வரும். தென் ரைட் சைடு இருக்கிற மைனஸ் m2 v2வை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மைனஸ் m1 u1 வந்து ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ மேலே இருக்கிற ஃபார்முலா எப்படி ரீஅரேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம்னாக்க m1 v1 ப்ளஸ் m2 v2 ஈக்குவல் டு m1 u1 ப்ளஸ் m2 u2 அப்படின்னு வரும். ஸோ மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன், ஏன்னா v1 v2ன்னு வந்திருக்கு. ஸோ கொலிஷனுக்கு பின்னாடி தான் அந்த மொமெண்டம் நமக்கு வரும். அதனால் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன், ஏன்னா அங்கே u1 u2 நமக்கு அப்பியர் ஆகிருக்கு. ஸோ மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இம்பேக்ட் த மொமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ அந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன், த above equation confirms in the absence of an external force the algebraic sum of the momentum after collision is numerically equal to sum of the momentum before collision. Hence the law of conservation of linear momentum is proved. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் ராக்கெட் ப்ரொபல்ஷன். இப்போ நம்ம ராக்கெட் ப்ரொபல்ஷன் அப்படிங்கும்போது நம்ம நிறையா ராக்கெட்டெல்லாம் ஏவுறத டிவியில் பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது கீழே என்ன ஆகும், அதோட பாட்டம் சைடு ஃபயர்லாம் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ராக்கெட்டோட பாடி மட்டும் ஃபார்வேர்டில் மேலே மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நம்ம இங்கே கொண்டு வந்து பார்க்க போகிறோம். எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நியூட்டன்ஸ் இதோட தேர்ட் லாவும் இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமும் இதில் இன்வால்வ் ஆகும். இப்போ ராக்கெட்டு மேலே போகிறத யோசனை பண்ணி பாருங்கள். அதில் ஃபியூல் ஃபில் பண்ணியிருப்பாங்க, ஃபில் பண்ணி அதை பேர்ன் பண்ணுறாங்க. பேர்ன் பண்ணும்போது என்ன ஆகும், ஹையர் வெலாசிட்டிஸோட அந்த எஸ்கேப்பிங் கேஸஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் கீழே வரும். ராக்கெட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும், அப்போர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ அந்த இடத்துல நியூட்டன்ஸோட தேர்டில் நமக்கு வருது. ஃபார் எவரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அது வருது. அடுத்த லீனியர் மொமெண்டம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆஸ் த ராக்கெட் மூவ்ஸ் அப்வர்ட்ஸ் அதோட மாஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், ஃபியூல் பேர்ன் ஆகிட்டே இருக்கா, ஃபியூல் பேர்ன் ஆக மாஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பட் மாஸ் குறைஞ்சாலும் நமக்கு என்ன ஆகக்கூடாது, ஆஸ் பர் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ மாசு குறைய அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்னான்னு பார்த்தாக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு ராக்கெட்டு மேலே போக என்னான்னு பார்த்தோன்னாக்கா ஃபியூல் பேர்ன் ஆகிறதுனால மாசு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல என்ன ஃபார்முலா நம்ம எந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கிறோம்னு பார்த்தாக்க லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ராக்கெட் ப்ரொபல்ஷனில் ரெண்டு லாவுமே நமக்கு வருது, படித்து பார்ப்போம். Propulsion of rockets is based on the law of conservation of linear momentum as well as Newton's third law of motion. ஒரு முக்கியமான 1 mark question. Rockets are filled with a fuel, either liquid இருக்கலாம் or solid இருக்கலாம், in the propellant tank. அது கீழே பாட்டமில் இருக்கிறது. When the rocket is fired, this fuel is burnt and a hot gas is ejected with high speed from the nozzle of the rocket, producing a huge momentum. ஸோ உள்ளே இருக்கிற கேஸஸ்லாம் சின்ன நாசில் வழியாக வெளியில் வரும். அப்படி வரும்போது ஹையர் வெலாசிட்டிஸோட அந்த எஸ்கேப்பிங் கேஸஸ் கீழே வரும். டு பேலன்ஸ் திஸ் மொமெண்டம் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு இன் த கம்பஷன் சேம்பர் விச் மேக்ஸ் த ராக்கெட் ப்ரொஜெக்ட் அப்வர்ட்ஸ். ஸோ அந்த ஃபயர் ஆர் எஸ்கேப்பிங் கேஸஸ் எல்லாம் டவுன்வர்டில் நாசில் வழியாக வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தாக்க நியூட்டன்ஸோட தேர்ட் லா படி அந்த ராக்கெட்டோட பாடி அப்போர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இப்போ ராக்கெட் நம்ம இது பார்த்துருக்கோம் லான்ச்சிங்கில். ஸோ பேர்ன்ட் ஃபியூல் எஸ்கேப்ஸ் அது வந்து ஆக்ஷன் அப்படி சொல்லி வச்சுக்கிறோம். ராக்கெட் மூவ்ஸ் அப்வர்ட்ஸ் அதை ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது நியூட்டன்ஸோட தேர்ட் லா நம்ம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அந்த ராக்கெட் மேலே போக மாசு குறையும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டோம்னாக்க லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமும் இந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். தென் while in motion
the mass of the rocket gradually decreases. ஏன் gradually decreasesன்னு சொல்கிறாங்க? உள்ளே இருக்கிற ஃபியூவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபியூவலோட குவான்டிட்டி குறைய மாசு குறைய ஆரம்பிச்சிடும். until the fuel is completely burn out. ஸோ எல்லாம் ஃபியூவலும் எரியிறது வரைக்கும் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க மாசு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். Since there is no net external force acting on it, the linear momentum of the system is conserved. Linear momentum is conserved. ஸோ வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கல. அதனால் பிஃபோர் ஃபயரிங் என்ன மொமெண்டத்தோடு அது ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சோ அதே மொமெண்டத்தோட கடைசி வரைக்கும் அது போயிட்டே இருக்கணும். ஸோ மொமெண்டம் அன்சேஞ்ச்டு. த மாஸ் ஆஃப் த ராக்கெட் டிக்ரீசஸ் வித் அல்டிடியூட். தட் இஸ் ஹைட்டை மேலே போக 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 அல்டிடியூட் அப்படின்னாக்கா ஹைட்டுன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரம் த எர்த் சர்ஃபேஸ்லேருந்து மேலே போக போக பார்த்தோம்னாக்க மாஸ் ஆஃப் த ராக்கெட் டிக்ரீஸ் ஆகும். which results in the gradual increase in velocity. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் தட் இஸ் ராக்கெட்டோட வெலாசிட்டி என்னன்னு பார்த்தோம்னாக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஆஃப் த ராக்கெட். At one stage it reaches a velocity which is sufficient to just escape from the gravitational pull of the earth. ஸோ அப்படியே படிப்படியாக அந்த ராக்கெட் மேலே போயிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்தோன்னே என்னான்னு பார்த்தோம்னாக்க எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லை தாண்டி என்னான்னு பார்த்தாக்க அவுட் சைடு த எர்த் அது மேலே வேக்யூம் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க அதுக்கு மேலே அது பேர்ன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் என்ன ஆகுன்னு பார்த்தோம்னாக்கா ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னாக்க எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லை ஓவர்லுக் பண்ணி மேலே போகிறதுக்கு தேவைப்படுற வெலாசிட்டின்னு அர்த்தம். திஸ் வெலாசிட்டி இஸ் கால்டு எஸ்கேப் வெலாசிட்டி. அகைன் இந்த லாஸ்ட் 4 லைன்ஸை மட்டும் ஒரு முறை பாருங்கள். த மாஸ் ஆஃப் த ராக்கெட் டிக்ரீசஸ் வித் அல்டிடியூட் which results in the gradual increase in velocity of the rocket. ஸோ மாசு குறையுது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகணுமோ அது வரைக்கும் என்ன ஆகாது அப்போர்ட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். At one stage it reaches a velocity which is sufficient to just escape from the gravitational pull of the earth. கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தாண்டி வெளியில் போகிற வரைக்கும் எவ்வளோ வெலாசிட்டி வேணுமோ அதுக்கு அது கிடச்சிரும். திஸ் வெலாசிட்டி இஸ் கால்டு எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின். ப்ரொபல்ஷன், எக்ஸ்பிளைன் த ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட். ரைட், தேங்க்யூ. தென் அடுத்த எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.